செய்தி விருத்தாசலம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? மேலும் விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் துறை ரீதியாக யார் யாரிடம் விசாரணை நடத்தப்படும்? சென்னை கொல்லம் ரயில்ல கர்ப்பிணி பெண் தவறி விழுந்து விபத்து தொடர்பாக உரிய விசாரணை நடத்த ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து ரயில்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள் என்பது சரிவர அனைத்து பெட்டிகளிலும் இயங்குகிறதா என்பதை கண்காணிக்கவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வியாழக்கிழமை பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட கொல்லம் விரைவு ரயில் உளுந்தூர்பேட்டை விருதாச்சலத்துக்கும் இடையே சென்று கொண்டிருந்த போது 7 மாத கர்ப்பிணி பெண் தவறி விழுந்தார். இதனை பார்த்த அந்த பெண்ணின் உறவினர்கள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தும் ரயிலை நிறுத்த முயற்சித்த போதும் அபாய சங்கிலி என்பது வேலை செய்யாததால் பக்கத்து பெட்டியில் இருக்கக்கூடிய அபாய சங்கிலியை இழுத்து மட்டுமே ரயிலை நிறுத்த முடிந்தது. குறிப்பாக 8 கிலோமீட்டர் தள்ளி நின்ற ரயிலில் இருந்து இறங்கிய உறவினர்கள் கர்ப்பிணி பெண் தவறி விழுந்த இடத்தை நோக்கி ஓடி சென்ற போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில விசாரணையை தீவிரப்படுத்தவும் முறையான விசாரணை நடத்த தெற்கு ரயில்வே உத்தரவிட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி அனைத்து ரயில்களிலும் ரயில் பெட்டிகள்ல இந்த அபாய சங்கிலி அதாவது பாதுகாப்பு அம்சங்கள் என்பது சரிவர இயங்குகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க சம்பந்தப்பட்ட ரயில்வே கோட்டங்களுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகாக என்ன தவறு நடந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை ரயில்வே அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.